ஹாய் கிரீன் ஸ்கொயர் ஃபேமிலிஸ், நம்ம நோஸ்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, டெட் சீமண்ட், ரோஸ் வாட்டர் ஆர் டோனர், தென் அலோவேரா ஜெல். யூசேஜ் மெத்தட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரீன் ஸ்கொயரோட சோப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு டெட் சீமண்ட் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் ஆர் டோனர் சேர்த்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நோஸ் மேலே சிங்கிள் லேயராக அப்ளை பண்ணுங்க, ஆனால் ஓவர் கோட்டிங் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுருங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு 30 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நோஸில் தண்ணி யூஸ் பண்ணி தொட்டு தொட்டு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. எடுக்கும் போதே பிளாக் ஹெட்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். கண்ணாடியில் பாருங்க, ஹெட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும். அதில் உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணதான் ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே சரியாகும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே கொஞ்சம் அதிகமாகவே வெளியே வந்துடும் பிளாக் ஹெட்ஸோ ஒயிட் ஹெட்ஸோ. இதில் ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்போவே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஆலோவேரா ஜெல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஜெல் யூஸ் பண்ணுறப்போ போஸ்லாம் கிரியேட் ஆகாமல் இருக்கும். இது வீக்லி 2 வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் நோஸ் மேலே ஷைனிங் ஆகும். ஃபியூச்சர் ப்ரிவென்ஷன்ஸ்க்கு நம்ம கிரீன் ஸ்கொயரோட சோப் யூஸ் பண்ணுங்க.